வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் பிரபஞ்சன் எழுதிய தொலைந்து போனவள் அப்படின்ற சிறுகதையை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த சிறுகதையோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 28 வயதான ஒரு பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை யாரும் அமையல. அப்போ நித்தம் நித்தம் யாராவது வந்து இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய படலம் அப்படின்னு நிகழ்ந்துகிட்டே போகும் இல்லையா? அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பெண். அந்த பத்தியான ஒரு கதை தான் இது. இந்த கதையை படிக்கும்போது எனக்குள்ள ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இன்னமும் இது போன்ற மனுஷியெல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. சீதா போன்ற ஒரு ஆட்கள் சுத்தி சுத்தி நம்மளுக்குள்ள இருந்துட்டு தானே இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுச்சு. இந்த கதைய நான் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என் பேர் மூர்த்தி. இப்ப எனக்கு தூரமா நின்னு எங்க சித்தப்பா கூப்பிடுற சத்தம் கேக்குது. மூர்த்தி மூர்த்தின்னு கூப்பிடுறாரு. அவர் கிட்ட நின்னு கூப்பிட்டாலே அந்த சத்தம் ரொம்ப கம்மியா தான் கேட்கும். இப்ப தூரமா வேற நின்னு கூப்பிடுறாரா, எனக்கு தெரியல. என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். எப்பவும் போலதான்டா, ஒரு 3 மணி வாக்குல வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சுது. அவர்கிட்ட திரும்பவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணுமே, அதனால கேட்டேன். எதுக்கு சித்தப்பா அப்படின்னு. எப்பவும் போலதான்டா, வாடா வீட்டில் அப்படின்னாரு. சரி சித்தப்பா வந்துடுறேன் அப்படின்னு. ஒரு 3 மணி இருக்கும். போனேன். எங்க மூத்த அக்கா சீதாவும் சின்னக்கா சகுந்தலாவும் நின்றுட்டு இருந்தாங்க. அவ தலை வாரிக்கிட்டு இருந்தா, எங்க பெரியக்கா. அப்ப தலை வாரும்போது அந்த சீப்பு இருக்கு இல்லையா, அவ தலையில சிக்கிக்கிச்சு. அது கூட சண்டை போட்டுட்டு இருந்தா. அதை பார்த்துட்டே பேசிட்டு போனேன். உள்ள போனதும் எப்பவும் போலதான்டா, கடையில போய் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரிக்கா அப்படின்னு சொன்னேன். ரெகுலராக அதுக்கு ஒரு பை வச்சிருப்பேன். அந்த பையை உள்ள போய் எடுக்க போனேன். அந்த பை அவளே தைச்சது தான். ரொம்ப நுட்பமாக தைச்சிருப்பா. அந்த பையில் சுற்றி வந்து எப்படி சொல்ல, ஒரு வளைவாக வச்சு தைச்சிருப்பா. அதில் ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் ஒன்று போட்டிருப்பா. ஒரு கிளி வந்துட்டு ஒரு பழத்தை அப்படி கவிக்கிற மாதிரியான ஒரு படம். அவள் என்ன நினச்சத போட்டான்றது தெரியல. அந்த பையக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அவளோட 20 வயசுல போட்ட பை இது. இப்போ 28 வயசு ஆகுது. இன்னமும் எங்க அக்காவை, அதாவது எங்க அக்கா போன்ற ஒரு பழங்களை எந்த கிளியும் கொத்தல அப்படின்ற கனத்த இதயத்தோட தான் நான் அந்த பையை எடுத்துட்டு போறேன். போயிட்டு அக்கா எப்பவும் போலதானே அப்படின்னேன். ஆமாண்டா அப்படின்னா. சித்தப்பா வந்தாரு. சரிடா போயிட்டு வந்துட்டு சின்னக்கா கூட நீ சரிப்பா அப்படின்ட்டேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் பெரியக்கா வந்து இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, சின்னக்கா கூட நான் போய் மச்சில் உட்காந்துக்கணும். ஏன் அப்படின்னா, பெரியக்காவை விட சின்னக்கா கொஞ்சம் கலராக இருப்பா. அப்படின்றதுனால ஒருவேளை அதனால பெரியக்காவுக்கு ஒருவேளை கல்யாணம் நடக்காமல் போச்சுன்னா அப்படின்றது தான், வேற ஒன்றுமே இல்லை. எங்கள் சித்தப்பாவோட ஒரு சைக்கிள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு அப்படியே போனேன். அந்த சைக்கிளை பற்றி சொல்லணும்னா அறுத பழசு. எங்கள் சித்தப்பாவோட பழசு, வயசானது. அந்த மாதிரியான ஒரு சைக்கிள். மிதிச்சாலே அது தன்னால் கதறும். ஒருவேளை அதோடைய கதறல் சத்தம் கேட்டு தான் வந்துட்டு அவர் சைக்கிளை அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் சித்தப்பா எப்படின்னா, ரொம்ப சாந்தமான ஒரு குணம். ரொம்ப கத்தி பேச மாட்டார். யார்கிட்ட எந்த சண்டை சச்சரவுக்கும் போக மாட்டார். ரோட்டில் எவனாவது மாட்டை அடித்தா கூட இவளுக்கு வலிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உடம்பெல்லாம் செலுத்துக்கும். அப்படியே பார்த்துட்டு பார்க்காம அப்படியே போயிடுவார். ரொம்ப நல்ல மனுஷங்க. அந்த மாதிரியான ஒரு சாந்தமான மனுஷனை யாரும் பார்த்துருக்க முடியாது. சரி, இருந்தாலும் குடும்ப சூழல் ஒரு பெண்ணை வந்துட்டு அனுப்பிச்சி விடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா வீட்டில் இருந்து. இதை வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லா பெற்றவங்களும் தனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தான் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல வரன்னு பார்த்து கொடுத்துடணும் அப்படின்றது. அப்படி தான் வந்துட்டு எங்கள் சித்தப்பாவுக்கும் இந்த கவலை இருக்குது. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு போகும்போதே, சைக்கிளை மிதிச்சுட்டு போகும்போதே அந்த கடை வந்துருச்சு, ஸ்வீட் கடை. எப்பவும் போல தான் போயிட்டு அந்த பாம்பே மிக்சர் கொஞ்சம், தேங்காய் பர்பி 2யும் வாங்கிட்டு வந்தேன். அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், எப்பவும் இருக்கக்கூடிய அதே வீடு தான் இன்னைக்கு கொஞ்சம் பிரகாசமாக காட்சி அளிச்சிச்சு. வீட்டுக்கு முன்னால் முத்தெல்லாம் போட்டு, முத்தத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி, அதில் ஒரு கோலம் போட்டு, உள்ள அலமாரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம், செதறி கிடந்த புக்ஸ் எல்லாம் கரெக்டாக அடுக்க வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு.
இது எப்பவும் பார்க்கக்கூடியதுதான். ஆனா இந்த டைம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பரிட்சயமா ரொம்ப நல்லா பட்டுச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்ப எங்க அக்காட்ட போய் சொன்னேன், "சீதாக்கா, இந்த டைம் என்னமோ கண்டிப்பா உனக்கு வரன் முடிஞ்சிருந்தாங்க நினைக்கிறேன்" அப்படின்னேன். அவ, "அப்படியாடா?" "ஆமாக்கா, கண்டிப்பா உனக்கு முடிஞ்சிரும் பாரு" அப்படின்னா. "உன் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்டா" அப்படின்னா. அவ கண்மை போட்டிருந்தால, அந்த கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா கண்ணீர் அப்படி தேம்பி நின்னுச்சு. "சரிக்கா" அப்படின்னு. "என்ன வாங்கிட்டு வந்தேன்னா?" "தேங்காய் பருப்பி தாங்க" அப்படின்னு. "இல்ல, இனிப்பு சேவு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னா. அவளுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? ஏன்னா இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள், எங்க அக்காவுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே அப்படிதான். காலையில அன்னைக்கு எதுவும் வேலை இல்லைன்னு வச்சுக்கணும், வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுக்கணுங்களேன், "வா அவளை போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம்" அப்படின்ற கூட்டங்கள். இன்னைக்கு நல்ல படம் வரல, சாயங்காலம் பீச்சு பார்க் எங்கேயும் போக முடியல அப்படின்னா, "வா அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு எங்க அக்கா தள்ளப்பட்டா. ஆல்மோஸ்ட் 28 வயசுங்க. 28 வயசுல ஒரு பெண் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அத அனுபவிச்சு பார்த்தவனுக்கு மட்டும்தான் அந்த வலி புரியும். உங்களுக்கு புரிய மாட்டது. இல்லைன்னா நீங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணா இருக்கணும். இல்லைன்னா அந்த வலி உங்களுக்கு தெரியவே செய்யாது. நான் மறுபடியும் எங்க சின்னக்கா சகுந்தலா கூட மச்சுக்கு போயிட்டேன். மச்சுல போயிட்டு அவ கூட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போதே சொன்னேன், "உங்க அக்கா சொன்னா, ஆஹ், எனக்கு வர்ற மாப்பிள்ளை வந்துட்டு யானையில தான் வருவான்னு சொல்லி சொன்னா, யானை எங்க போயிருச்சு" அப்படின்னு. "அது எங்கேயா மேய போயிருக்குண்டா, பிச்சை எடுக்க போயிருக்கோம்" அப்படின்ட்டு நானும் அவளும் அந்த காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டோம். இந்த கஷ்டத்துலயும் ஒரு சின்ன காமெடி இருக்கு இல்லையா? ஆமா, இருந்துச்சு. அங்க புடைசூழ மாப்பிள்ளைய முன்னால அமர்த்தி ஒரு புடைசூழ ஒரு கூட்டமே கீழே வந்துருந்துச்சு. தூரமா நின்னு பார்த்துட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த பஜ்ஜி சோச்சி, மிக்சர், அந்த தேங்காய் பர்பி அதெல்லாம் குடுக்கக்கூடிய வேலையை நானும் எங்க சித்தப்பா கூட செஞ்சிட்டு இருந்தேன். சித்தப்பா எப்பவும் போல இவர் என்னுடைய அண்ணன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அறிமுகப்படுத்தின, வேலை தேடிக்கிட்டு இருக்கார், பேரு மூர்த்தி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு இருந்தாரு. அப்படி ஒவ்வொரு சமாச்சாரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புரோக்கர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் பத்தி. "உங்களுக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டு ஆரம்பிச்சாங்க. "ஆமா, எனக்கு 2 பையங்க, 2 பொண்ணு. 2 பசங்களும் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க படிச்சுட்டு. என்னோட மூத்த பொண்ணு தான் நீங்க பார்க்க வந்திருக்கீங்க. பேரு சீதா. இளைய பொண்ணு சகுந்தலா, டீச்சரா வேலை பார்க்குறா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, எங்க சித்தப்பா சொல்லிட்டு இருக்கும்போதே, டக்குன்னு மாப்பிள்ளை குறுக்க ஒரு வார்த்தையை விட்டாரு. "பொண்ணோட சம்பளம் ஒரு ரூ. 750 இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாப்படி. ஆனா 450 அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்ன உடனே சித்தப்பா, நான் சொல்றேன்" அப்படின்ட்டு அவர் எப்பவும் உள்ள அந்த அமைதியான தோரணையில, "நான் புரோக்கர் கிட்ட 450 தான் சொன்னேன். அவர் உங்ககிட்ட எப்படி சொல்லியிருக்காருன்னு தெரியாது. அப்படி தவறா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. என் பொண்ணோட சம்பளம் 450 தான். தோராயமா உங்க வீட்டோட வருமானம் ஒரு 1000 இருக்குமா" அப்படின்னாரு. "ம்" அப்படின்னாரு. இந்த கான்வர்சேஷன்லாம் அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ஓடுச்சு. பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு புரோக்கர்ட்ட சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. என் சித்தப்பா அரை மனசா அப்படியே உட்கார்ந்துட்டாரு. எல்லாரும், அதாவது சகுந்தலாக்கா, நானு, சீதாக்கா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நான் மறுபடியும் அப்படியே அமைதியா இருந்து எங்க எங்க அக்காவை பார்த்தேன். பார்த்த உடனே எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது எங்க சித்தப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு. எங்க சித்தப்பாவுக்கு ஒரு கடமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அந்த கடமை என்னன்னா, எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஆனா அதை மீறியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது சரியான ஆளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால எங்க சித்தப்பா சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, "சீதா, மாப்பிள்ளை எனக்கு அரை மனசாதாம்மா பிடிச்சிருக்கு. உனக்கு எப்படி?" அப்படின்னோடனே, "என்னப்பா நல்ல பையனா தான்ப்பா தெரியலாம்" அப்படின்னு. என் சித்தப்பாக்கு அந்த வார்த்தையை ஏத்துக்க முடியல. "ஏம்மா அப்படி சொல்ற?" அப்படின்னோடனே, "இல்லப்பா, நீங்க என்ன இதுல சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. பட் எனக்கு நல்ல பையனா தான் தெரியறான்" அப்படின்னு சொல்லி. "இல்லம்மா, பையன் வந்துட்டு ஓவரா கணக்கு பார்க்கறானே. நல்ல விஷயம் தானப்பா கணக்கு பார்க்கறது." "இல்லம்மா, பணத்திலேயே குறியா இருக்காம்மா.
என்னப்பா சொல்றீங்க? பணம் ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கைக்கு அப்படின்ற. அதை விட மனுஷன் மனசு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கேம்மா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லப்பா எனக்கு சம்மதம் தான்ப்பா அப்படின்னா, இல்லம்மா வாழ போறது நீ தான். உனக்கு சம்மந்தம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னதும் எங்க சித்தப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நானு, எங்க சின்னக்கா சகுந்தலா, மூத்த அக்கா சீதா எல்லாரும் தான் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஏன்க்கா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சின்னக்கா வார்த்தையை விட்டா. இங்க பாரு சீதா, இங்க பாரு சகுந்தலா, ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்க. ஆள் ரொம்ப அழகா இருக்கானா, ரொம்ப வெளிப்படையா பேசுறானா, அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா, நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துப்பானா, அப்படிலாம் நம்ம பார்த்து பேசி பழகி கல்யாணம் முடிக்க நிலைமையிலேயே நம்ம குடும்பம் இருக்கு. ஏன் சகோதரா சொல்லு. ஏதோ ஒண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. நாளைக்கு உனக்கு கல்யாணம் நடக்கணும், உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, உனக்கு தடையா நான் நின்றக்கூடாது. அதனால சொல்றேன், இந்த வாரம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லக்கா அப்படி சொல்லாத சகுந்தலா, ஒரே ஒரு விஷயம்தான். நீ என்னை விட அழகா இருக்க, நல்லா படிச்சிருக்க, நிறைய சம்பளம் வாங்குற என்னை விட அதிகமா, உனக்கு நல்ல பையன் கண்டிப்பா கிடைப்பான். நான் அப்படி கிடையாது. வயசு 28 ஆயிடுச்சு. என் சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியும். அப்பா ஒவ்வொரு நாளும் தூங்காம அப்படி சுத்திட்டு பெனாத்திட்டு இருக்குது எதுக்குன்னு தெரியாமையா இருக்கேன் நானு. அவ்வளவு விவரம் தெரியாத புள்ள ஒண்ணு கிடையாதுமா நானு. அதனாலதான் சொல்றேன், என்ன நடக்கட்டும் நடக்குமோ அது நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா அமைதி ஆயிட்டா. உடனே நான் எங்க அக்கா முகத்தை ஒரு நிமிஷம் அப்படி உத்து பார்த்தேன். பார்த்த உடனே சிரிச்சுட்டு, தம்பி, டே மூர்த்தி, உன் வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சுல்ல அப்படின்னா. அவ சிரிச்சு என்கிட்ட சொல்லிட்டா. என்னால வீட்டு போகும் வரைக்கும் என்னால சிரிக்க முடியல. ஆமா, எங்க அக்கா பொன்முருவலா சிரிச்சாலே அது எல்லாமே எங்க குடும்பத்தோட வழி அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி தோழர்களே.